வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. இன்னைக்கு தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே ஸ்டேஜில் வந்து பேசுகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை வந்து இதில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வேர்ட் தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அந்த வேர்ட்ஸில் என்ன போட்டிருக்குன்னா, எ ட்ரூ லீடர் ரைசஸ் நாட் ஃபார் பவர் பட் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அவர் பதவிக்காகவும் இல்லை பணத்துக்காகவும் அரசியலுக்குள்ளே ஒரு நுழையில, மக்களுக்காக நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் அவர் உள்ளே வந்திருக்குன்றத ஒரு டெஃபினேஷனாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பொலிட்டிக்கல் கரியர் எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இந்த மூவி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த டெஃபினேஷன் டேக்லைன்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ வீடியோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அவர் வாக் பண்ணி வராரு. ஸோ கையில் வந்து ஸ்வாட் வச்சுருக்காரு, இன்னொரு கையில் நைஃப் வச்சுருக்காரு. ஸோ நடந்து வரும்போது அந்த லுக் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெர்சல் படத்தில் நம்ம பார்த்தது தான். மெர்சல் படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அந்த அப்பா கேரக்டரில் எப்படி இருக்குமோ சேம் டு சேம் அதே மாதிரி தான் இருக்குது. கிளாஸஸ் கூட அதே மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, விக்கு வந்து அதில் போட்டிருப்பாரு அந்த அப்பா கேரக்டரில், மெர்சலில். இதில் விக்கு கிடையாது. மற்றபடி அந்த மஸ்டாச்சு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. பியர்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. கிளாஸஸும் அதே மாதிரி தான் இருக்குது, சேம் டு சேம். அண்ட் அந்த போலீஸ் கெட்டப்பில் வந்து இப்படி நடந்து வரும்போது அவர் அந்த சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்று பண்ணுறாரு. அது எப்பயுமே எல்லா மூவிஸும் ஒர்க் பண்ணுவார், அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கையில் அந்த பெட்லாம் வரும்போது அடுத்த ஃப்ரேமில் அந்த பிஜிஎம்மே வந்து தளபதின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு அனிருத் வந்து. என்னை கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு வேணால் வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்னு கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக வந்து நான் அதை பார்க்கும்போது, மிகப்பெரிய ஹீரோ வந்து லாஸ்ட் ஃபிலிம், அந்த லாஸ்ட் ஃபிலிமில் ரொம்ப பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிரம்மாண்டமான லெவலில் இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரொம்ப ஆவரேஜான ஒரு கிளிம்ஸ் தான். பிஜிஎம் வந்து அனிருத் தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாகுது. ஏன்னா அது தமன் போட்ட மாதிரி இருக்குது மியூசிக்கு. ரொம்ப ஆவரேஜாக இருக்குது மியூசிக் வந்து. அந்தளவுக்கு பிஜிஎம் வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பகவந்த் கேசரி ரீமேக் இந்த மூவி கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுலேயுமே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருப்பாரு. அதுலேயுமே 2 ஃபீமேல் லீட் ரோல்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த போலீஸ் லுக்கு ஸோ மேபி இருக்கலாமான்னு தோணுது. ஸோ ஒரு லாஸ்ட் ஃபிலிமை இப்படி வந்து ஒரு சொதப்புவாங்களான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போவே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஸோ டீசர் அண்ட் ட்ரெய்லர் பொறுத்து தான் இருக்குது எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ எனக்கு பிடிச்சதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த போலீஸ் லுக்கில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்காரு பார்க்க விஜய் வந்து. மற்றபடி மியூசிக்காக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ டிசப்பாயிண்டட். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.